வணக்கம். சூப்பர் டூப்பர் ராலி இன்னைக்கு சொன்னது வந்து ராலின்றது நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து வராதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மெயின் ரீசன் யூஎஸ் டவ் ஜோன்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், நேற்று நைட் வந்து ஃப்ளாட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து மார்னிங்கில் வந்து பயங்கர நெகட்டிவாக இருக்குது. பயங்கரம்னா அட்லீஸ்ட் ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் சைடில் இருக்குது. பட் சர்ப்ரைஸ் வந்து காலையில் ஆல்மோஸ்ட் -200 பாயிண்ட்ஸ் கீழே போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. நேத்தோட ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,000ல் ஹையஸ்ட் காலும், கீழே வந்து அரௌண்ட் 24,700லேயே நேற்று இருந்துச்சு. முந்தா நேற்று வந்து 200ல் இருந்துச்சு, 700ல் இருந்துச்சு. ஸோ டவுன் சைடு போக டவுன் சைடில் வந்து ஷார்ட் கவரிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, எஸ்பெஷலி வந்து புட் சைடு. பட் சர்ப்ரைஸ் வந்து என்னன்னா, டவுன் சைடோட அப் சைடில் வந்து நிறைய கால் ரைட் ஆயிருந்துச்சு. ஸோ அரௌண்ட் 12 o'clock 12:30 பக்கமாக வந்து நியூஸ் வந்துச்சு தட் இந்தியா வந்து யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற டேரிஃப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து அக்ரிமெண்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு நியூஸு. இதை வந்து வதந்தியா இல்லை கன்ஃபார்ம்டா, யார் இந்த நியூஸ் கொடுத்தா டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் இந்த நியூஸ் வந்தோடனே மிசைல்ஸ் கிளம்புற மாதிரி சர்ன்னு மேலே போக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் பியூட்டிஃபுல் ரேலி. அண்ட் பியூட்டி வந்து என்னதுன்னு சொன்னால், சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,800 கிராஸ் பண்ணும் போதும் ஹெவி ஷார்ட் கவரிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் மார்க்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக 25,000 வந்து உடச்சிச்சு. இன்றைக்கி ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 25,000ல் கால்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 75 lakh கால்ஸ் கவரிங் ஆகிருக்கு. அதே மாதிரி 24,950ல் ஒரு 10.5 lakhs, 24,900ல் வந்து க்ளோஸ் டு அபவுட் 15 lakhs, அண்ட் 24,800ல் 16 lakhs. இவ்வளோ ஷார்ட் கவரிங்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி இந்த ரேலி நிறைய பேரை வந்து, அதாவது எப்பயுமே வந்து ஆப்ஷன்ஸில் வந்து எங்கே காசு பெரிய கேஷ் பண்ண முடியும்னு சொல்லும் போதும் சர்ப்ரைஸ் மூவில் தான் வந்து பெரிய கேஷ் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் வந்து 900 பாயிண்ட்ஸ் மேலே போனப்போ கூடயும் பெரிய கேஷ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த சர்ப்ரைஸ் மூவ் இருந்தால் தான், அண்ட் மூமெண்டம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கணும். மண்டே அன்னைக்கு 9-10 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போனப்போ கூடயும் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அரௌண்ட் 450 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறமா வந்து 500 பாயிண்ட்ஸ் ட்ராவல் ஆச்சு. இந்த 500 பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் ஷார்ட் கவரிங்ஸ் வந்து வந்துச்சு. எஸ்பெஷலி அவுட் ஆஃப் மணியில் இருந்த ஸ்டாக்ஸ், அதாவது ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோன்னா ஆல்மோஸ்ட் 1:10, 1:20 அது மாதிரி ரிட்டர்ன்ஸ்லாம் கிடச்சிச்சு. 10 ரூபா போட்டதுக்கு 100 ரூபா ரிட்டர்ன், ஒரு 200 ரூபா ரிட்டர்ன், இது மாதிரி ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து அவுட் ஆஃப் மணியில் வந்து நிறையா கிடச்சிச்சு. அந்த மூமெண்ட்டுக்கும் இன்னைக்கு நடந்த இந்த 12:30லேருந்து 1:30 மணி வரைக்கும் ஒரு ஷார்ப் மூவ் வந்துச்சுல, 600 பாயிண்ட்ஸ் ஷார்ப் மூவ். இந்த 600 பாயிண்ட்ஸ் ஷார்ப் மூவில் வந்து டெஃபினெட்லி இட் இஸ் அ பிகர் மணி யூட் ஹவ் மேட் இட். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லோ சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,600. நான் சொல்கிறது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருந்துச்சு? 24,520 எக்ஸாக்டாக சொன்னால். இப்போ 24,700 பிகம்ஸ் அவர் ஸ்டாப் லாஸ். நியூ ஆல் டைம் ஹை டச் ஆகுமா? ஆகும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட முதல் இலக்கு 25,500 ஈஸியாக அச்சீவ் ஆகிடுன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். நான் இந்த டார்கெட் மோஸ்ட் லைக்லி அடுத்த வாரம் வரும்ன்றது எதிர்பார்த்தேன். போகிற ஸ்பீடு பார்த்தால் நாளைக்கு அச்சீவ் ஆகலாம், இல்லை வேர்ஸ் சினாரியோ அடுத்த வாரத்தில் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இரண்டாவது இலக்கு வந்து 27,000 பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சம்வேர் அரௌண்ட் June 3 பக்கமாக வரும்ன்றதை நான் எதிர்பார்த்துருந்தது. இப்போ டைமிங் கொஞ்சம் அந்த மூமெண்டமை பேஸ் பண்ணி டைமிங்கை கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் June 20 பக்கமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, அப்சைட் டார்கெட் ஓப்பன் அப் ஆகுது. அண்ட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 27,000 வரைக்கும் வரத்துக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த கரண்ட் ரேலி. இப்போ அடுத்த கேள்வி வருது, நேராக பிளேன் கிளம்பி அப்படி போகுமா? 25,500 உடைக்கட்டும், டிசைசிவாக ஆன வீக்லி சார்ட் உடைக்கட்டும், அதுக்கப்புறமா ஃபர்தர் மூவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்வேர் அரௌண்ட் 25,500ல் ஒரு சின்ன டிப் வரலாம்ன்றது ஒரு சின்ன இது இருக்குது. அந்த டிப் வரதில் தான் யூ வில் நோ எக்ஸாக்ட்லி வெதர் 27,000 டச் ஆக போகுதா இல்லையான்றது. ஒரு கேள்விக்குறி ஆல்வேஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால்
டவுன் சைடில் வந்து 19,000 டார்கெட் வந்து இன்னமும் ஓப்பனில் இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு கேல்குலேஷன்ஸ் போடும் போதும் அந்த டார்கெட் ஓப்பன்றத பேஸாக நம்ம வந்து வச்சுக்கிறோம். அண்ட் 19,000 டார்கெட் டவுன் சைடில் வந்து ஓப்பனில் இருக்குது. அப் சைடில் 27,000ம் மோஸ்ட் லைக்லி இந்த 25,500 டச் ஆச்சுன்னு சொன்னால் 27,000 டார்கெட் ஓப்பன் அப் ஆகிடும். இப்போ 19,000 ஃபஸ்ட்டு வருதா 27,000 ஃபஸ்ட்டு வருதா ஒரு டிபேட் நம்ம அதுக்கு தனியாக வச்சுக்கலாம். பட் பேசிக்காக இப்போ இருக்கிற பேசிஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்சைடு மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நிஃப்டியில் ஆஃப் லேட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னு சொன்னால் ஒரு 3-4 ஸ்டாக்ஸ் தான். நீங்கள் வந்து அந்த 3-4 ஸ்டாக்ஸ் யாருன்னு எடுத்திங்கன்னா ஐசிஐசிஐ, ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, பாரதி ஏர்டெல், டாடா மோட்டார்ஸ். இன்ஃபேக்ட் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் வாஸ் அ வெரி பிக் ரேலி, மெயின்லி பிகாஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுப்புற வந்து வி ஹேவ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ 0 டேரிஃப்ஸ் மோஸ்ட் லைக்லி. ஸோ ஜாக்வார் ஆகட்டும், ரேண்ட் ரோவர் ஆகட்டும், இதெல்லாம் வந்து யூகேல வந்து இந்தியாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 0 டேக்ஸில் வரப்போகுது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் மேஜர் பெனிஃபிஷரி யாருன்னு சொன்னால் நம்ம இவங்களுக்கு தான், டாடா மோட்டார்ஸுக்கு தான். ஜாக்வார்லாம் வந்து க்ளோஸ் அபவுட், ஜாக்வார் விடுங்க, லேண்ட் ரோவர்லாம் வந்து க்ளோஸ் அபவுட் 1 crore டிஃப்ரென்ஸ் வருது. அதாவது டேக்ஸ்க்கு முன்னாடியும் அந்த இது வந்ததுக்கு அப்புறமாவும். ரோல்ஸ் ராயெல்லாம் சீப்பாகுதுப்பா. க்ளோஸ் அபவுட் 1.5-2-3 கோடி ரூபா பக்கமாக வந்து ரோல்ஸ் ராய் விலை வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சான்சஸ் வாங்கணும்னு நினைச்சால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து யோசிக்கலாம். நிறைய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆக தானே செய்யணும். ஃபஸ்ட் கிளாஸாக வந்து வி ஹவ் கிவன் அ லைவ் டெமோ. அண்ட் லைவ் டெமோ மட்டும் கிடையாது, நம்மளுக்கு அடுத்தபடியாக இருக்க காம்படிட்டரை வந்து அடிச்சிருக்கிறோம். சைனாவோட டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் போர் வந்தப்போ மேலே தூக்கிட்டு போச்சு. போர் முடியறதுக்குள்ளே அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 20-30% கீழே ட்ராப் ஆகிடுச்சு. வேறஸ் இந்தியன் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், பாரத் ஃபோர்ஜ் ஆகட்டும், இல்லை ஐடியா ஃபோர்ஜ் ஆகட்டும், இல்லை டேட்டா பேட்டர்ன் ஆகட்டும், இல்லை நிறைய பிஇஎல் ஆகட்டும், பிஎம்எல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. பாரத் டைனாமிக்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுங்க. இப்போ நெகட்டிவ் சைட்லேயும் நான் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன் 19,000 சொன்னால் நீங்கள் வந்து 2 ஸ்டாக்கு, ஒன்று வந்து ஹெச்டிஎஃப்சி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. எக்ஸ்பைரினா அதோட அப்சைடு மூவ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. டவுன் சைடு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி க்ளோஸ் ஆன லெவல் வந்து 1933. அப்சைடில் வந்து வேர்ஸ் சினாரியோ 2000 டச் ஆகுமான்றது ஒரு சின்ன கேள்விக்குறி. 1997 இதுதான் வந்து டார்கெட். மேபி போகிற ஸ்பீடில் வந்து ஒரு மேலே ஒரு ஆக்சலரேஷன் தட்டிட்டு கீழே வரலாம். பட் மோஸ்ட் லைக்லி அந்த லெவலை க்ராஸ் பண்ணாதுன்றது என்னோட கட் ஃபீலிங். 2000 க்ராஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. டவுன் சைடு உளுந்தால் ப்ராபப்ளி அடுத்த ஒரு 3 monthsக்குள்ளே வந்து 1400 வரைக்கும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்ன பேட் நியூஸ் இருக்க போகுதுன்றது தெரியாது. பட் சார்ட் வந்து சில விஷயங்கள் சொன்னால் அது தப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக கம்மி. ஞாபகம் வச்சுங்க, யூஎஸ் டவ் ஜோன்ஸோட டார்கெட் சம்வேர் இன் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் we are talking about at 32,000. இப்போ எங்கே இருக்குது? 42,000ல் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, டவ் ஜோன்ஸ் வந்து 10,000 பாயிண்ட் க்ளோஸ் டு அபவுட் 25% கீழே விழுந்துச்சுனால் இந்தியன் மார்க்கெட் எங்கே போகும்? ஸோ ஞாபகம் வச்சுங்க, நம்மளோட மந்த்லி சார்ட்டில் நம்ம வந்து ஒரு இலக்கு கொடுத்தோம். 28,800-900 அந்த இலக்கை கொடுத்தோம். அது டச் ஆகுமான்னு தெரியாதுன்னு ஒரு கேள்விக்குறியும் கொடுத்தோம் நம்ம பழைய வீடியோஸில். இப்போதைக்கு நம்மளுக்கு 27,000 தான் இலக்கு இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 58,400-500 அந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஹெச்டிஎஃப்சி கீழே உழுவுது, ஐசிஐசிஐ கீழே உழுவுதுனால் வேறு யார் தூக்கிட்டு போவாங்க? பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, எஸ்பெஷலி கனரா பேங்க் ஆகட்டும், பேங்க் ஆஃப் பரோடா ஆகட்டும், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆகட்டும், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் ஆகட்டும். ஐஓபி இன்னும் ஆகலை, பட் நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் ஆயிருக்கு. ஐஓபியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி சார்ட்டில் இன்னும் கன்ஃபர்மேஷன்ஸ் வரல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ராபப்ளி அடுத்த மாதம் வருதான்றது. பட் டெஃபினட்டால் பயணம் ஆரம்பம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பாண்ட் வந்து ஹாப்பியாக இல்லை. நீங்கள் வந்து யூஎஸ் பாண்ட் 30-year பாண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நான் வந்து சொல்லியிருந்தேன் 5%, அதாவது அவங்களோட வட்டி, பாண்டோட வட்டி வந்து 5% தாண்டிச்சுன்னு சொன்னால் யூஎஸ் மார்க்கெட் ஹேஸ் டு கிராஷ். அண்ட்
நேற்று நைட் ஆகட்டும் இல்லை ரைட் நவ் நீங்கள் எடுத்துக்கிட்டனாலும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் நேற்று நைட் வந்து 4.96 இருந்துச்சு, இன்றைக்கி 4.98 இருக்குது, ரைட். 0.002 இவ்வளோதான் பாக்கி. மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது 5 க்ராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் we have to press panic button. ஞாபகம் வச்சுங்க, போன தடவை அதை வந்து பாண்ட் மார்க்கெட் 5 க்ராஸ் பண்ணும்போது தான் ட்ரம்ப் வந்து பேனிக் ஆகி he paused டேரிஃபை. இந்த தடவை என்ன பண்ண போகிறாருன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து க்ளோஸ் அபவுட் 1.93 2% வந்து கீழே விழுந்துச்சு. 16.89 இருக்குது. இன்னமும் 15க்கு மேலே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நிச்சயமாக வரப்பிரசாதமான ஜோன் தான். அண்ட் ருப்பியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஜோனில் தான் நிற்கிது. நேற்று வந்து அரௌண்ட் 30 இருந்துச்சு, 85 30 85 25 இருந்துச்சு. இன்றைக்கி 85 40 43 அந்த ஜோனில் தான் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்றோட இன்றைக்கி வந்து ஒரு 25-30 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. 9575 இதுதான் வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட், சென்னை ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 97,700 ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி, சென்னையில் ஹோல்சேல் ரேட் சில்வர். ஞாபகம் வச்சுங்க, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து எஸ்பெஷலி யூஎஸ் ஆகட்டும் யூரோப் ஆகட்டும் தெர் இஸ் எ டேஞ்சர் ஜோன். யூரோப் கூட அந்த அளவுக்கு இப்போதைக்கு கிடையாது, எவ்ரி திங் இஸ் கூலிங் டவுன். பட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் டேஞ்சர் ஜோனில் போயிட்டுருக்கு. பாண்டு தான் வந்து ஃபஸ்ட் சைன் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ரைட். அது வந்து மோர் டுவர்ட்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ் சைடு போயிட்டுருக்கு. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ரைட் நவ் நெகட்டிவ் சைடில் போயிட்டுருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஆன் ஏ சேஃப் சைடு. பட் தலைவர் கீழே விழுந்தால் அவர் மட்டும் விழுவ மாட்டார், நம்மளையும் சேர்த்து தான் இழுத்துக்கிட்டு வருவார். நேற்று இந்தியன் பாண்ட் மார்க்கெட்லேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுவும் மனசில் ஞாபகம் வச்சுங்க. பட் இந்தியா இஸ் இன் எ சேஃபர் சைட், ரைட். ஷார்ட் டேர்ம் டார்கெட் நிச்சயமாக அச்சீவ் ஆகும். கொஞ்சம் சம்வேர் இன் ஜூன் ஜூலை அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் ஆகுமான்றது நம்ம பார்த்துக்கணும். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக மிக அவசியம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.